உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை அன்பு தமிழஞ்சங்களுக்கு சொல்லி, ராஜ் தொலைக்காட்சியின் மூலம் நிரம்ப பட்டிமன்றங்களை, நிரம்ப கருத்துக்களை ஒவ்வொரு ஊராக எடுத்து சென்றிருந்தால் கூட இந்த 2026 ரொம்ப இன்முகத்தோடு அழகாக வரவேற்கக்கூடிய கும்பகோணம் மாநகரில் தொடங்குவதில் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதுக்கு காரணம் நிரம்ப பெருமைகளை, நிரம்ப சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு மாநகரம், அழகான ஊர் கும்பகோணம். கோயில்களின் மாநகரம் அப்படின்னா கும்பகோணம். இப்போ எங்கள் ஊரை பக்கம் தூங்கா நகரம்னா மதுரையை சொல்லுவோம், முத்து நகரம் என்றால் தூத்துக்குடி, மாங்கனி நகரம் என்றால் சேலம். இப்படி நிரம்ப ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு. மகாமகம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதேபோல் எனக்கு இப்போ ஒரு அழகான விநாயகர் சிலையே நாச்சியார் கோயில் ஒரு ஊர் இருக்குது போல், அங்கே சிறப்பே இந்த சிலைகள் அழகாக சின்ன உருவந்தான், அவ்வளோ நுணுக்கங்கள். அப்போ கலைக்கும் பேர் போன ஊராக இருக்கிறது, ஆன்மீகத்துக்கும் பேர் போன ஊராக இருக்கிறது. தனித்தனியாக எல்லாருக்கும் கோயில் உள்ளது. இந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமியர் இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த அரங்கத்தில் இருப்பது இன்னும் ஒரு கூடுதல் எங்கள் சந்தோஷம். கொழுந்து வெத்தலை, இதுக்கு கைதட்டு பத்தலை அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தலைமுறைக்கும் தெரியணும், இங்கே தான் பெரிய நாடக கம்பெனி இருந்தது. அதில் எம்.ஆர். ராதா அவர்கள், நடிகர் திலம் அவர்கள் எல்லாம் இந்த மாவட்டத்துக்காரர் தான், தஞ்சாவூர்காரர் தான். இங்கே தான் பயிற்சி பெற்ற ஊர். இதெல்லாம் போக பெரிய லட்சாதிபதியாக இருந்த எம்ஜிஆர் அவருடைய குடும்பம் கிண்டியில் ரொம்ப வறுமையில் இருக்கும்போது இலங்கையிலிருந்து சிறு வயதாக பயணம் செய்து எம்ஜிஆருடைய குழந்தை பருவம் தோன்றி அவர் 5வது வரை படித்த பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது, இங்கே தான் இருந்தார். இப்படி அருமையான விஷயங்களை அடுக்கி சொல்லக்கூடிய இந்த கும்பகோணம் மாநகரில் இந்த 26ஆம் ஆண்டை தொடங்குவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் இந்த வருஷம் பாசிட்டிவான வருஷமாகவும் நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிற வருஷமாகவும் இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வை அன்போடு தொடங்கி வைத்து இந்த அழகான இடத்தை எங்களுக்கு வழங்கி, இந்த இடமே இன்னும் பரிசித்து பெற்ற ரொம்ப பூர்ணம் மங்களகரமான இடமாக மாறி கலகலன்னு நீங்கள் சிரித்து மகிழ போகிறீங்க. இப்படி நேர்த்தியான இடத்தை எங்களுக்கு வழங்கி பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இதயா காலேஜ் பார் உமன் நிறுவனத்திற்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லி மகிழ்கிறோம். ஏன்னா இந்த இளமையானவர்களிடம் நாங்கள் பேசும்போது எங்களுக்கு அந்த இளமை தொற்றிக்கொள்ளும். அதனால் அந்த குழந்தைகளுக்கும் அந்த கல்லூரிக்கும் அந்த நிர்வாகத்தை சேர்ந்த பெருமக்கள் நிரம்ப விருதுகள்லாம் பெற்றிருக்காங்க. சிறந்த பெண்கள் கல்லூரிக்கான விருது பெற்றிருக்காங்க, அதுக்கும் பாராட்டுக்கள். பென்சில் டிஜிட்டல் நிறுவனத்திற்கும் நாங்கள் நன்றி சொல்லி மகிழ்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைத்து கூடவே இருந்து ரசித்து மகிழ்கிற நம்ம குடந்தை மாநகர துணை மேயர் பண்பாளர் உயர் திரு சூப்பா தமிழழகன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் பெரிய நன்றியை சொல்லி, குறிச்ச முகத்தோடு இருக்கார், பேருக்கு ஏற்ற மாதிரி தமிழ் அழகன்னா அழகாகவே இருக்கார். அழகுன்னா முகத்தில் மட்டும் கிடையாது சார், சில நேரம் இதயத்திலும், சில நேரம் அது வார்த்தையிலும் கூட இருக்கும். அழகு என்பது அழகான வார்த்தையை சொல்வது. சங்கு ஊதிட்டாங்கன்றது நெகட்டிவான விஷயம், அதே சங்கு முழங்கியதுன்னு சொன்னால் பாசிட்டிவ். ஒரே விஷயந்தான், ரெண்டில் வர்ற காற்று தான் நீங்கள் எடுத்துக்கிற பொருளை பொறுத்து இருக்கு என்று சொல்லி, அப்படி பேர் எங்கள் ஊரில் அமையாது. டல்லாக இருப்பேன் ஒருத்தன், 200 வாட்ஸ் பல்பு போட்டாலும் இப்படியே கிருன்னு இருக்கும் முகம். அவன் முகத்தை பார்த்தா பல்பே பீஸ் ஆயிடும். அப்படி டல்லாக இருக்க ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரகாசம். பேருக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. அப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம். இங்கே தான் இந்த மக்களை பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. என்ன காரணம்னா, நல்ல ரசிகர்கள் கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லி பேச்சாளர்கள் எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கீங்க. அதே நேரத்தில் வேண்டுகோள், நிகழ்ச்சி ஆரம்பிச்சுன்னா குபின்னு கிளம்பிடக்கூடாது. பார்த்தா உங்களை பாராட்டி முடிச்சிருக்கேன், சரி விருது வாங்கிட்டேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஒவ்வொரு ஆளுக்கு விருது கொடுக்கும்போது ஒரு 20 பேர் கைதட்டினீங்க. இந்த 10 விருது வாங்கினவங்க போனீங்கன்னா அந்த 200 பேரும் போயிடுவாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் போய்கிட்டு இருப்பார், அது நான் தான், பார்த்துக்கோங்க. புத்தாண்டை இப்படி சிரிச்ச முகத்தோடு புன்னகையோடு தொடங்கணும் சார். அப்போ தான் அந்த வருஷமே நல்லாயிருக்கும் என்பதை தான் நாங்கள் மையப்படுத்தி, இன்முகம் காட்டுவது தர்மம் என்று இஸ்லாம் மதம் சொல்லுது, அன்பை மட்டும் போதிக்கக்கூடியது கிறிஸ்துவ மதம் சொல்லுது. விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, உன் இன்முகத்தை வெளியே கொண்டு செல்வதற்கு உனக்கே உரிமை இல்லை என்கிறார்.
அப்போ எல்லாரும் போதிக்கிறது சிரிச்ச முகத்தோடு இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அதைத்தான் இங்கே போதிக்க போகிறாங்க. 6 பேச்சாளர்களும் சிறப்பான பேச்சாளர்கள். அதே போல் உயர் திரு கலைச்செல்வன் ஐயா அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளை வாழ்த்தியிருக்கிறார். இந்த விருது பெற்ற எல்லா பெருமக்களுக்கும் பெரிய நன்றி. காரணம், இந்த விருது எதுக்காகனா, இன்னும் நீங்கள் வேகமாக ஓடி இன்னும் நீங்கள் நிறையா விருதுகளை வாங்க வேண்டும் இந்த 2026 என்று சொல்லி உங்களாம் அன்போடு ராட்சி தொலைக்காட்சி வாழ்த்தி, கலைநயத்தோடு ராட்சி தொலைக்காட்சி அழகான தலைப்பு கொடுத்து ரொம்ப பிரமாதமாக அந்த மேடையை அலங்கரிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள், எல்லா இடத்துக்கும் அலங்கரிப்பதற்கு இந்த பூக்களை மட்டும்தான் வைப்பாங்க. இதுலேருந்தே நம்ம பட்டிமன்றத்தோட விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் எதுக்கு ஒரு திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த மங்களகரமான விழாவாக இருக்கட்டும், பூக்களை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னா அது ஏன் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா, அது சிரித்து கொண்டே இருப்பதனால தான் பூக்களை எல்லோருக்கும் பிடிக்கிறது. மனிதர்களும் சிரித்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களையும் எல்லோருக்கும் பிடிக்கும். அன்னைக்கு ஒரு மேடையில் ஆரம்பிச்சிட்டோம், முன்னுக்கு உட்காந்தவர் எல்லாரும் சிரிக்கிறாங்க, இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கூப்பிட்டு, ஏன் சார் சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னேன். அவர் திரும்பி பார்த்துட்டு, நான் சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கலை, இவங்கெல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு. உடனே அவருக்கு ஒரு ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணி உடனே அனுப்பிச்சி விட்டு, ஊரை விட்டு வெளியே போயா, ஊரை கெடுத்து போறாது அப்படின்னு. இன்முகம்தான் வேணும் என்பதை மையப்படுத்தி இந்த ராட்சி தொலைக்காட்சியுடைய ஆங்கில புத்தாண்டு இனிமையாக தொடங்க போது. தலைப்புமே ரொம்ப அழகான தலைப்பு, எளிமையான தலைப்பு. எல்லாருமே பணத்தை நோக்கி ஓட ஓட அவற்றிலிருந்து மகிழ்ச்சி விலை ஓடு என்பதை மையப்படுத்தி, சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவை தங்க குணமா வெள்ளிப்பணமா. பஸ்ஸில் ஏறுறோம், கண்டக்டர் கேட்குறார், எந்த ஊருக்கு போகணும்னு சொல்கிறோம். உடனே விட்டுருவாரா? டிக்கெட் காசு கேட்பார். உடனே இவர் காசு கொடுத்தா தானே, இல்லை சார் நான் அந்த ஏரியாவுக்குள்ளே ரொம்ப தங்கமான ஆள் அப்படின்னா அவரை ஃப்ரீயாக அனுப்ப போகிறதில்ல, எல்லாத்துக்கும் ஒன்று வேணும். அதில் சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவை தங்க குணமா வெள்ளிப்பணமா என்ற அந்த விவாதத்திற்கு வாதிட வந்திருக்கக்கூடிய அருமையான பெருமக்கள். அந்த 6 பேருக்கும் 6 அழகான சிறப்பு இருக்குது. இந்த ஊரில் தான் எங்களுக்கு மாலை போட்டு இந்த 2026 மகிழ்ச்சியோடு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவை தங்க குணமா என்று பேசுகிறதுக்கு அருமையான அவங்களாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இன்றைய தினம் எல்லா நேரத்தையும் ஒதுக்கிட்டு எங்களுக்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். அந்த வகையில் அவங்க திருநெல்வேலி மாவட்டம் பிரமாதமாக பேசக்கூடியவங்க. நிறையா நீங்கள் காணொலியில் பார்த்துருக்கலாம், திரைப்படங்கள்லையும் பார்த்துருக்கலாம். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் அவங்க வெற்றியாளராக வந்திருக்காங்க. திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் ஆன்மீக பேச்சு, இப்படி பன்முகம் கொண்ட நிரம்ப சொல்லுவாங்க. 100 பூ சொல்லுவாங்க, 100 கவிதை சொல்லுவாங்க. வெளியே போய் இவரெல்லாம் ஒரு நடுவரான்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். சிறப்பாக பேசக்கூடிய கோயில்பட்டியை சேர்ந்த அன்னபாரதி அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து, போன மாதம் ஒரு சம்பவம், அவங்க ஊர்லேயே தேர் திருவிழா நடந்துச்சு. அவங்க அப்பா தான் தேர் இழுத்தார், அதுக்கு உள்ளே பிடிச்சி வச்சுட்டாங்க ஒரு வாரம். தேரை வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டார். எனக்கு ரொம்ப முக்கியம், நல்ல பேச்சாளர் என்று யார் வேணாலும் பேர் வாங்கிடலாம் சார். ஏன்னா ஒரு விஷயத்தை படித்து தகவலை மேடையில் சொல்கிற அழகில் கைதட்டல் வாங்கிறான். நல்ல மனிதர்கள் என்று பேர் வாங்குவதா ரொம்ப கடினம். ஆனால் இங்கே இருக்கிற 6 பேச்சாளர்களும் பேச்சாளர் மட்டுமல்லாமல் நல்ல மனதுக்கு சொந்தக்காரர் என்று பேர் வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் நம்முடைய அன்பைக்குரிய சசிகுமார் ஐயா அவர்கள் இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிறவர். நிரம்ப பட்டிமன்றங்கள், பாட்டு மன்றங்கள், இலக்கிய மேடைகள்லாம் தமிழை ரொம்ப நயமாக அதே நேரத்தில் நியாயமாக பேசக்கூடிய உங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர். அதே அன்னைக்கு வலு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறவங்க அவங்க வேலூர் மாவட்டம். பாருங்கள், இந்த கும்பகோணம்ன்ற அழகான ஒரு ஊரில் 7 மாவட்டத்து பேச்சை ஒரு இடத்துல கேட்க போகிறீங்க. அந்த மாதிரி வேலூர்லேருந்து வந்திருக்காங்க. நிரம்ப தமிழ் மேடைகளில் பேசினவங்க. பெரிய பட்டிமன்றங்களில் ஆன்மீக மேடைகள்லாம் தன்னுடைய சிறப்பை நிலைநாட்டி வெற்றிகளையும் பரிசுகளையும் பெற்று வந்திருக்கக்கூடிய நித்ய பிரியா அவர்களுக்கு ஒரு கைதட்டல். நிரம்ப செய்திகள் வரும் சார், இந்த மேடையில் நிரம்ப செய்திகள் வரும், நிரம்ப கருத்துக்கள் வரும். நீங்கள் கேட்டு ரசிக்க வேண்டுவதாக எங்களுடைய வேண்டுகோள். தங்க குணம்தான் என்று அவங்க பேசினா அப்படி கிடையாது சார். இப்போ பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே இந்த தங்க குணம்னு பேசின ஆட்கள் போயிட்டு வாங்கன்னா போயிட்டு வருவாங்களா? அப்புறம் என்ன சார் பேமெண்ட்டை கொடுங்க, பேமெண்ட்டை கொடுத்தோட நிற்காது. அப்புறம் பஸ் ஆசுக்கு ஒன்றும் கொடுக்கல,
என்னதான் தங்கக்கூடம் பேசினாலும் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, வெள்ளிப்பணம். ஆனால் நாங்கள் வெள்ளிப்பணத்தை மட்டும்தான் மையப்படுத்தியே பேச போகிறோம் என்று சொல்லி இளம் வழக்கறிஞர் விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த இளம் வயதிலே வழக்கறிஞர் இருந்து கொண்டு நிறையா மேடைகளில் மோட்டிவேஷன் பேசுகிறவங்க பொதுவாக பெண்களை பார்த்தா மோட்டிவேட் பேசுவாங்க, ஆனால் மோட்டிவேட் பேசுகிறார். ஆச்சரியம். இந்த இளம் வயதிலே நிறையா மேடைகளில் சாலம்பாப்பையா உட்பட பெரியவங்கட்டெல்லாம் பேசி பாராட்டை பெற்று வரக்கூடிய இளம் வழக்கறிஞர் அருண், விருத்தாச்சலம் அருண் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லியிருங்க. அவர் ஒரு வழக்கறிஞர், எங்கள் ஊர்லேயே ஒரு வழக்கறிஞர் இருக்கார், வயசான ஒரு 65 வயசு. அவர்கிட்ட போய் ஒரு 65 வயசுக்காரு, என்ன சார் எப்போ கொடுத்த வழக்கு இன்னும் போய்கிட்டே இருக்குது, 40 வருஷம் ஆச்சு, அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. அவர் சொன்னார், ஏன் அவசரப்படுறீங்க, என் பையனும் வக்கீலாத்தான் இருக்கான், என் பேரனும் வக்கீலுக்கு தான் படிக்க வச்சுருக்கேன், உங்கள் பேரனை என் பேரட்டை அனுப்பிவிடுங்கன்றிருக்கார். எப்போ, எத்தனை நூற்றாண்டு ஆகும். அதே போல் திருச்சியிலிருந்து வருகை புரிந்துள்ள ரொம்ப தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவங்களை பார்க்கலாம். சிறப்பாக பேசுவாங்க, கவிதை சொல்லுவாங்க, நகைச்சுவை செய்வாங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாத்தையும் கதம்பமாக இந்த மேடையில் படைக்க வந்திருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவங்களுக்கு ஒரு கரகோஷம் சொல்லி பாராட்டு. நிறைவாக நம்ம பகுதியை சேர்ந்தவர், திருவாரூர் அவர் சொந்த ஊர், சேலத்திலும் பேராசிரியர் இருந்துட்டு மாலத்தீவில் சென்று முனைவர் பட்டத்தை பெற்று பேராசிரியராக மட்டுமில்லாமல் நிரம்ப மேடைகளில் நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு பூர்த்தி வரக்கூடிய அபு அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லி, உலகத்திலே 2 எழுத்தில் ஒரு பேருனா அது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ சொல்லி வரங்களே 2 எழுத்தில் அபுன்னு குபுன்னு எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு அழகான மேடை. இன்முகத்தோடு இந்த பட்டிமன்றம் தொடங்க போது. சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவை தங்க குணமா வெள்ளிப்பணமா? சார், லியோல் டால்ஸ்டாய் ரஷ்ய தேசத்துடைய அதிபர் அப்படி சாலையில் நடந்து போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு பிச்சைக்கார, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா அப்படின்னு பையில் பார்த்தாரு, பேண்ட் பாக்கெட்டில் பார்த்தாரு, $1 கூட கிடையாது. சகோதரா, என்கிட்ட பணம் இல்லையே, பரவாயில்லையா அப்படின்றார். அவன் அழுதான். சாரிங்க, பணம் இல்லைன்றதுக்கு அழுகிறீங்களா? அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஐயா, நீங்கள் $1 கொடுத்தீங்கன்னா ஒரு தரம் பசியாறி இருந்திருப்பேன், $2 கொடுத்தீங்கன்னா ஒரு 2 தடவோ 3 தடவை பசியாறி இருந்திருப்பேன், சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் முன்ன பின்ன தெரியாத இந்த சீல் வடிகிற இந்த தொழுநோயாளி பக்கத்திலே வர்றதுக்கு அச்சப்படுகிற மக்கள் மத்தியில் என் தோளை தட்டி, சகோதரா என்கிட்ட காசுலேன்னு சொன்னது பார்த்தீங்களா, இது காலம்புற நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உதவும். ஒரு தங்க காசு கொடுக்கல சார், அவருடைய தங்க குணம்தான் சார். $1 கொடுத்தா கூட இவ்வளோ மரியாதை கிடந்திருக்காது. $10 கொடுத்தா கூட அடைய முடியாத மகிழ்ச்சியை ஒத்த வார்த்தை. அதான் இனிய வார்த்தை, இரும்பு கதவையும் திறந்து விடும் ஆற்றல் உள்ளது. அப்படி பாசிட்டிவாக பேசுகிறாலே எப்பயுமே பக்கத்தில் வச்சு 2026 நல்ல நேர்மறை எண்ணங்களோடு வரவேற்பு. எங்கள் ஊருன்னு சொன்னேன், 2026 பிறந்துருச்சு அப்படின்னே எங்கள் அப்பத்தை ஓடியாந்து எந்த ஆஸ்பத்திரியில் அப்படின்னுச்சு, ரொம்ப நன்றி தாயி அப்படின்னே. அவங்களுக்கு பாவம், அவங்க காலம் அப்படி தான், அவங்கள மாற்றவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? அதே எங்கள் அப்பத்தா தான் எங்கள் ஊரை பக்கம் அப்படி சொல்லுவோம். நான் போனோன்னே, டிவியில் நீ வரையாமலடா, ஒரு நாள் கூட உன்னை பார்க்கல, ஏன் நம்ம வீட்டு கேபிள் கனெக்ஷன் தர மாட்டேங்கிறாங்கப்பா. பாட்டி ஒரு $50 $100 சேர்த்து கொடுத்தா அவன் கொடுக்க போகிறான். $200 தாரம்னு சொன்னேன் கேபிள் காரன்ட்ட, அதெல்லாம் கனெக்ஷன் கொடுக்க முடியான்ட்டான். ஏன் பாட்டி, அதுக்கு என்னமோ டிவி வேணுமாம்ல அப்படின்னுச்சு. அப்புறம் அவன் கனெக்ஷன் பூரவில் சொல்லிவிட்டு போவேன், அது வேறு. ஆனால் இன்றைக்கி கால மாற்றத்தில் இவ்வளோ விஷயம் மாறி இருக்குது சார். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நடந்து போகிறார், நல்ல வெண்மையான சட்டை, ஒரு காக்கா எச்சம் பட்டுருச்சு. ஐயோ அப்படின்ட்டு அதை நெகட்டிவாக எடுக்கிற விட இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லணும். காக்கா பறந்து மேலே எச்சமாயிடுச்சு, அசுத்தமாயிடுச்சு சட்டைன்னு வருத்தப்படுற விட ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை, நல்ல வேலைக்கு யானைக்கு பறக்கிற சக்தி இல்லையே, அது என்னாகும், எச்சம் போட்டால் அவ்வளோதான், தரையோடு தரையாக விழுந்துடும். இப்படி தான் சார் எடுக்கணும், சின்ன சின்ன விஷயத்தை பூரா இப்படி தான் எடுக்கணும். பார்த்துருக்கீங்களா சார்? கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி பதறணும் கதறணும். எந்த டிவியை போட்டால் 450 பேர் இறப்பு, இங்கிட்டு 850 பேர் இறப்பு, தொட்டரிச்சா அந்த ஊரில் அத்தனை பேர் கொத்து கொத்தா மடிகிறாங்க. இங்கே ஒருத்தன் பாசிட்டிவாக இருந்தான் சார், இவனைத்தான் நம்ம கடைபிடிக்கணும் சார். ஒரு ஊரோட பஸ்ஸு போகலை,
பஸ் ஓடலை, லாரி ஓடலை, ஆட்டோ ஓடலை, டூ வீலர் ஓடலை. அந்த ஊருக்குள்ளே இளம் ஜோடிகள் ஊரை விட்டு ஓட்டம்னு போகிறாங்க. ஆனால் கொரோனா நெகட்டிவ்னு பேசிட்டோமே, அதை ஒருத்தன் பாசிட்டிவாக மாற்றினா சார், அதையும் பதிவு பண்ணிடுறேன். சொன்னேன்ல எவ்வளோ பேர் எவ்வளோ வருத்தத்தில் இருக்கோ, இறந்து போயிட்டான், 1000 பேர் 2000 பேர் போகிறான்னு. ஒருத்தன் தான் காதலிக்கு மெசேஜ் பண்ணுறான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேன்னா. இது தப்பு கிடையாது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணும் சார், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை. இந்த காலத்தில் வரும், இந்த நேரத்தில் வரும். அன்புக்குரிய மக்களே, ஒவ்வொரு மணித்துளியும் விரயம் செய்யாதீங்க. ஒவ்வொரு மணித்துளியையும் ரசித்து ருசித்து வாழுங்கள். அதற்குத்தான் இந்த பட்டிமன்றம். பார்த்தீங்களா, பள்ளி குழந்தையெல்லாம் இருக்கீங்க, உங்கள் காலம் பரவாயில்ல. என் காலத்தில் எங்களுக்கெல்லாம் போட்ட எது தெரியுமா, இந்த பாஸ்போர்ட் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க பஸ்ஸில் போகிறக்கு, அதுக்கு தான் எங்களுக்கு போட்டோம். அதில் ஐடி கார்டு கொடுத்தாங்க முதல் 10th. இதே சொன்னேன், எங்கள் அப்பத்தா மாரியம்மான்னு சொல்லி தொட்டு கும்பிட்டு, அப்படியாடா பரிச்சை எழுத போறியா, கவர்மெண்ட் பரிச்சா வேலை கிடச்சிருமான்னு சொல்லி விபூதி குங்குமம் எல்லாம் போட்டவளை வச்சு மாலை போட்டு கால் டிக்கெட் தான் இருந்துச்சு. கடைசியில் நாங்கள் ஸ்கூல் கொண்டு போகும்போது அது வச்சுருக்க பொட்டும் பூவும் பார்த்தா நானே டிக்கெட் வாங்கின மாதிரி தான் இருந்தேன். எப்படி எங்களை அனுப்புனாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தைகள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உள்ள குழந்தைகள் அறிவு ஜீவிகள் சார். ஆனால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது. அவங்களே சுயம்பாக வளருவாங்க. சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, நிறைய விஷயம் சொல்லுவோம். நான் படிக்கும்போது எங்கள் சார் வந்து நடத்துகிறார், டேய் சத்தம் போடாங்க, ஜாலியாக இருங்க தம்பிகளா. அதே ஜோலியாக இருக்காங்க. சார் உங்கள் வயசில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா, உங்களுக்காவது யூனிஃபார்ம் இருக்குது, செருப்பு இருக்குது. எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. எங்கள் வாத்தியார் உருக்கமாக நடத்துகிறார், தமிழ் வாத்தியார். வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் தம்பிகளா, எனக்கு டவுசர் கூட சரியாக கிடையாதா. கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு சிங்கப்பூர் போனேன். கடுமையாக உழைச்சி இன்றைக்கி வீட்டில் வந்து பாருங்க 50 லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னார். ஒருத்தர் எந்திரிச்சு 50 லட்சம் கிழிஞ்ச டவுசர் வச்சு என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி வயசு. அவர் வருமா, அவர் கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு பேசுவோம். ஏன் தாஜ்மஹால் உலக அதிசயமாக இருக்குது தெரியுமா, சொல்லுப்பா குமார். அது ஒன்று தான் சார், லோன் வாங்காமல் கட்டினாங்க. பறவைகள்லாம் ஏன் பறந்து வருது, நடந்து வந்தால் லேட் ஆகும். இவனா எழுதுறேன் சார். அதனால் உங்களை அறிவுஜீவிகள் இந்த புத்தாண்டில் வரவேற்று உங்களை பாராட்டும். உங்களை பென்ட்ரைவ் மாதிரி இருக்காமல், பென்ட்ரைவ் என்ன செய்யும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். சுயம்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி உள்ள தலைமுறைகள் சுயம்பாக இருக்காங்க. இந்த 2026 பிரகாசமாக இருக்கணும். ஏன்னா உடம்புக்கு பசி அடங்கும், இந்த மனசுக்கு பசி அடங்காது. பணம்னு ஓடுறோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறேன், உலகத்தில் கோடீஸ்வரனே கிடையாது சார். ஆச்சரியமான தகவலாக இருக்கா. ஏன் தெரியுமா, எவன் திருப்தி அடைகிறானோ அவன் தான் கோடீஸ்வரன். ஆனால் இந்த உலகில் எவனுமே திருப்தி அடைவனே கிடையாது. எவ்வளவு பணமும் மகிழ்ச்சி கொடுத்துருமா சார். ஆப்பிள் கம்பெனி ஓனரு 58 வயசில் மரணத்தில் தருவாயில் படுத்திருக்காரு. சொல்கிறார், எனக்கு உலகமெங்கும் சொத்துக்கள் உள்ளது, அந்த சொத்துக்கள் என் இள வயதிலே என்னை பறித்துட்டு போகிற என் உயிரை காப்பாற்ற அந்த சொத்துக்களால் முடியவில்லை, இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்யன்னு சொல்லி முடிக்கிறேன். பாட்டே அப்படித்தான். பணம் என்னடா பணம், பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம். உங்கள் மூலம் நானும் ஓடி பாடி பழகிறேன். இந்த சைடு என்ன செய்வாங்க, பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே, இதை பார்த்து நடக்காதவன் மனிதனிலே. ஏன் மனிதனுக்கு அந்த பேர் வந்துச்சு தெரியுமா, மனிதன். மணி தன்னிடம் இருந்தால்தான் அவன் மனிதன். அதான் அந்த பெரியவங்க சொன்ன பழமொழியை புறம் கடைபிடிங்க சார். அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். ஏன்னா 2க்கு ஆகக்கூடிய செலவு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால் வாடகை வீடு போகிறோம். உண்மையிலே சொல்கிறேன், வாடகை வீடு போகிறப்ப நம்ம படுற கொடுமை. வருவார் ஓனர், என்ன வந்து சீரிங்கில் பேண மாட்டிருக்கீங்க, என்ன நிலையில் கதை வச்சுருக்கீங்க. நான்லாம் போயிருந்தப்ப எங்கள் ஓனர் வந்து, என்ன கதவுல ஓட்ட அப்படின்றார். சார் அது சாவி துவாரம் சார், அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. அப்படி எப்படியா கதவை பூட்டுறது, எதவாது சொல்லன்றிருக்காவே சார். எங்கள் நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா. அதுதான் அந்த பெரியவங்க சொன்னதெல்லாம் வெறும் கவிதை கிடையாது சார், பொன்மொழி கிடையாது, அனுபவ மொழி.
அதை அப்புறம் இந்த மேடையில் நிரம்ப பார்க்கலாம். இப்பொழுது முறையாக இந்த பட்டிமன்றம் தொடங்க போகுது. இடையில நிரம்ப விஷயங்கள் உங்களுக்காக பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் சுகர் டெஸ்ட்டு பாருங்கள், பிபி இருக்கவங்க பாருங்கள், நாதஸ்வரம், கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சு போகும்போது 600 இருந்த சுகரு 150 குறைஞ்சிருக்கும். அப்படியே நடுவருக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், 150லேருந்து 850க்கு கூடி நிற்கும். முடிஞ்சோன்னா வணக்கம்னு சொத்து நானே மயக்கப்பட்டு கிடப்பேன். அங்கே ஒரு அம்மா நல்லா பேசினேன் பாவம் இப்படி ஆயிட்டானே. எல்லை கொட்டினா கூட அள்ளி விடலாம், சொல்லை கொட்டினா அள்ள முடியாது அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அந்த வகையில் 6 அறிஞர் பெருமக்களும் நிரம்ப தேடல்கள் நிறைய மேடை அனுபவங்கள்னால இந்த 26ஆம் ஆண்டை ரொம்ப மகிழ்வோடு நிரம்ப செய்திகளோடு அடுக்கி சென்றிருக்காங்க. பெரிய பாராட்டுகள் அனைவருக்கும். சொர்க்கத்தில் கல்யாணம் பண்ணுற காலம் வந்துருச்சு, ரொக்கத்தில் யாரும் பண்ணுறது எல்லாமே முரண்பாடாக இருக்குது. இவங்களுக்குள்ளேயே ஒரு முரண், அவங்க வெள்ளிப்பணம் தங்க குணம். எவ்வளோ முரண்படு தெரியுமா? முதல் நாளில் இளவு வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலி அடுத்த நாள் கல்யாண வீட்டில் அபசகுணம் இல்லாமல் மாறுது. யாராவது யோசித்து பார்த்துருக்கோமா? அது எப்படி? நீங்கள் மித்தது மட்டும் பார்க்குறீங்களே, எவ்வளோ முரண்பாடு பாருங்கள். 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்று புத்தகம் எழுதினார். முந்தின நாள் தான் 45 வயதில் இறந்து போனார். இதுதான் சார் கும்பகோணம். 26 உங்கள் ஊரில் நாங்கள் தொடங்கல, பெரிய சந்தோஷப்படுறோம். இந்த ஆன்மீக பூமியில் இந்த அற்புத மக்கள் மத்தியில் பணம் சேர்ப்பது பலூனில் காற்று நிரப்புவது மாதிரி அவ்வளோ கடினம். ஊதணும். செலவழிப்பது அந்த பலூனில் ஒரு குண்டூசியை வச்சு குத்துது போல் டொப்புன்னு போயிடும். சார் அவன் உங்கள் மேலே நட்பாக இருக்கான் இல்லையான்ற எதை வச்சு கணிக்கலாம் தெரியுமா? பொருளாதாரத்தை வச்சு. நல்லா பேசிக்கணும். மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? மருமை என்ன செய்கிறாரு? படிக்கிறாரு? என்ன மார்க்கெலாம் எப்படி போகுது? நல்லா பேசுவான். டப்புன்னு அவன் ஃபோன் எப்போ கட்டான்னு தெரியுமா? மாப்பிள்ளை ஒரு 20,000 ரூபா இந்த ஜிபேயில் போடுவேன். ஹலோ மாப்பிள்ளை 20,000. ஹலோ மாப்பிள்ளை குறகுறன்ட்டு மாப்பிள்ளை ஃபோனு கொஞ்சம் வெளியே வந்து பேசு. டொங்கின்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிறது தான். 36 வருஷத்துக்கு அவனை நீ டச் பண்ண முடியாது. சார் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தரேன். நியூமராலஜி இல்லை அது அஸ்ட்ராலஜியாக கூட வச்சு. ஒருத்தன் உங்களை கை கொடுக்கும்போது உங்கள் நண்பன் அவன் கை இறுக்கத்தில் உங்கள் நட்பை தெரிஞ்சுக்கலாம் சார். அப்படி பிடிச்சிக்கிட்டே நிற்பேன் சார் ரொம்ப நேரம். மாப்பிள்ளை ரொம்ப நாளாச்சு பார்த்து அந்த இறுக்கத்தில் அவன் நட்பை தெரிஞ்சுக்கலாம். இதான் உண்மையான நட்பு. நூல் இடையான சிநேகத்தில் பணம் ஊடார கெடும். நூலு கூட நுழைய முடியாது அவங்க நட்பு கடையில். ஆனால் பணம் ஒன்று வந்துச்சுன்னா பிரிஞ்சிடுவாங்க. எப்படி நட்பு பார்த்தீங்கன்னா, இதை கையை வச்சு கையை லேசாக தொட்டு அப்படி விட்டேன்னு வச்சுக்க, ஏதோ அவன் இருக்கான். இங்கேருந்து ஆயின்னு சொல்கிறான் பாச்சுக்க, அவன் அவ்வளோதான். பார்த்தீங்களா? சிலர்லாம் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிவாங்க. மாப்பிள்ளை பார்த்து போகணும் பத்திரமா. என்ன மாப்பிள்ளை வாசல் வரைக்கும் வந்துன்னு கேட்டேன். செருப்பு கருப்பை போட்டு போயிடுவாங்க மாப்பிள்ளை. அன்றைக்கி இப்படித்தான் விகேசியை கழட்டி விட்டுட்டு பேட்டாவை தூக்கிட்டு போயிட்டேன். 2500 ரூபா. அதிர்ச்சி ஆகுறானா இல்லையா? சிலர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து பஸ் ஏற்றி விடுவாங்க. அவ்வளோ நட்பாடா. போன வாரம் இப்படி தான் அவ்வளோ பஸ்ஸு கிடைக்கல, வீட்டுக்கு வந்துட்டான். 3 நாள் ஆகிப்போச்சு. கடைசியில் 2 கிலோ அரிசி வேஸ்ட்டாக போச்சு. எதையுமே நம்ம நினைப்போ அதுவும் நடக்கும் சார். இப்படித்தான், இதான் முரண்பாடு. ஆனால் இவங்க தலைப்புக்குள்ளே உண்மையான நட்பு எது, உண்மையான பணம் எது? ஒருத்தன் தோப்பில் தன்னுடைய தோட்டத்தில் தங்க கட்டி செங்கல் அளவுக்கு செஞ்சு புதைச்சி வச்சுருக்கேன் சார். தினமும் காலையில் எந்திரிப்பேன், அதை தோண்டி பார்த்துட்டு வச்சுருவேன். இதை ஏற்ற வீட்டுக்காரன் பார்த்துட்டு ஒரு நாள் அடிச்சுட்டு அதே சைஸில் செங்கலை வச்சுட்டு போயிட்டான். இவன் கொள்ளன்னு கத்துறான். ஐயோ காணாமே இங்கே வா. என்ன காணா? தங்க கட்டி செங்கல் சைஸில் வச்சுருந்தேன். நீ அது காலம் முழுதும் அது செலவழித்து நீ சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. இதே மாதிரி தான் பார்த்துட்டு படுக்க போகிற. அதுக்கு இதவே நீ தங்க கட்டி மாதிரி நினச்சி 16 வருஷம் பிச்சை எடுத்தவன் இறந்து போயிட்டான். இவன் எதுக்கு அங்கே போய் போதைக்கு இங்கே போய் போதைக்குன்னு அவன் இருந்த இடத்துல குழி தோண்டியிருக்காங்க. உள்ள அவ்வளோ பணம் சார். இப்படித்தான் எல்லா மனிதர்களும் தனக்கிலே புதையில் இருப்பதை தெரியாமல் அங்கே இங்கேன்னு தேடிக்கொண்டே. கவரிமான் பார்த்துருக்கீங்களா? கவரிமானுடைய பண்பு என்னென்னா, ஒரு நறுமணம் வரும். அந்த நறுமணம் எங்கே வருதுன்னு சொல்லி அந்த மான் வேகமாக ஓடுமா. ஓடி இலைப்பாரி சில நேரம் மயக்கப்பட்டு விழுந்துருமா. சில மான்கள் செத்தே போயிடுமா. கடைசியில் பார்த்தா அந்த நறுமணம் கவரிமான்லேயே வந்திருக்கும். இது மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்குது சார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்கள் வருமானம் போதும், உங்கள் செல்வம் போதும்.
அடுத்தவனை மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைக்கும் போது தான் கடன் உடனே வாங்கி இஎம்ஐ வாங்கி வச்சு பாருங்கள். 10க்கு 10 வீட்டில் பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை ஓட்டா என்னாகும்? உடஞ்சி போயிடும். அது மாதிரி தான் சிலர் 10க்கு 10 வீட்டில் அடுத்தவன் பார்க்கட்டும்ன்றக்காக 2 ஃப்ரிட்ஜ் 2 வாஷிங் மிஷின். 10க்கு 10 வீட்டில் சார் ஒருத்தன் 95 இன்ச்சு டிவியை வாங்கி இடித்து சுவரை வேத்த விட்டு சன்னலில் திரிச்சிருக்கேன் சார். யார் இவ்வளோ ஒரு டிவியை முன்னுக்கு உட்காந்து எப்படி சார் பார்க்க முடியும்? கண்ணு கூசுண்டு டாக்டர் சொல்லி கொஞ்சம் தள்ளி உட்காந்து பாருங்கள். இப்போ டிவியை வீட்டில் வச்சுட்டு ஏற்ற விட்டு சன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் வீட்டுக்கு. இது எதுக்கு சார்? இதைத்தான் சொல்கிறேன். பகுமான கோழி பறந்து தேவையா சார்? 2 ஃப்ரிட்ஜ் 2 வாசி 2 கட்டில் படுக்க இடம் இல்லாமல் தெருவில் பாய் வச்சு படுத்திருக்கேன் சார். எங்கேயா வீடு உள்ளே இருக்குது சார், புறம் கட்டிலாக கிடக்கு. பெறல்றான் கட்டில் 3 லட்ச ரூபா கட்டில் நெளியிறான் பெறல்றான், தூக்கம் இல்லை. என்னன்னு பார்த்தா கட்டில் இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன். அதை கட்ட நாளைக்கு 3ஆம் தேதி. கட்ட நகைச்சி வச்சுருக்கேன், சும்மா லேசாக நினைக்காங்க. சரி ஏதோ புத்தாண்டால கொஞ்சம் குறைச்சி போய்கிட்டு இருக்கேன். பொங்கலுக்கு இருக்குது வேறு மாதிரி நகைச்சுவை. என்ன அவன் மையன் இந்த பொங்கலுக்கு வருவானா? அவன் பழைய சொத்துக்கே வருவான். பொங்கல் நகைச்சுவை ட்ரெய்லர். இது எதனால்? தங்கம். சாக்ரட்டிஸ் உங்களுக்கு தெரியும், உலக தத்துவ ஞானி சார். அவர் நம்மளுக்கு கற்றுத்தர வச்சு அழகான விஷயம் பாருங்கள். தினமும் அப்படி அந்த மார்க்கெட்டில் சந்தையில் போகிறான். பல்வேறு ஆபரணங்கள் அழகான பொருட்கள் விற்கிற அந்த மார்க்கெட்டில் போயிட்டு தினமும் போயிட்டு வந்திருக்கார். எதுவுமே வாங்க மாட்டார். அங்கேருந்து கேட்டேன், ஐயா தினமும் வரீங்க பார்க்குறீங்க, ஆனால் ஒன்று கூட வாங்க மாட்டேங்கிறீங்க, ஒரு $1 வாங்கிட்டு போங்க, ஏன் வாரீங்க பார்க்குறீங்க பேசாமல் போகிறீங்கன்ட்டு அந்த தத்துவ ஞானி சொன்னார், இத்தனை விலை உயர்ந்த பொருட்கள் இல்லாமலும் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியுது பார்த்தீங்களா? எவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா சார்? நீங்கள் தேவையில்லாத ஒன்றை இன்று வாங்கினால் நாளைக்கு நீங்கள் தேவையானவற்றை விற்க வேண்டி வரும். பார்த்தீங்களா? நான்லாம் ஆசைப்பட்டு வெளிநாடாக போகிற இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்கன்னு சொல்லி ரெபிடிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இங்கிலீஷ் டிக்ஷனரி 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து முதல்ல ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, ஃபைன் நலம் 2 நாள் தான் படித்தேன் ஆர்வ கோளாறில். 3ஆம் நாள் எங்கள் அப்பா உளுந்த விட மடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இப்படி தான் சார் ஆர்வத்தில் தொடங்கிடுவோம், அதை முடிக்கணும்ல. அண்ணன் பார்த்து வெயிட்டு குறை யாராவது சொல்லி நீங்கள் ஹீரோயின் ஆகிடலாம், வெயிட்டை குறைக்கணும்னு அந்த பிள்ளை ட்ரெட்மில் வாங்கிட்டு வந்து 30,000 ரூபாய்க்கு இஎம்ஐயில் போட்டு விட்டு சடக்குன்னு ஓடிருக்கு 3 நாள். 4ஆவது நாள் அவ்வளோதான், போர்வை சட்டி பாவாடை பனியம் காய போட்டிருக்காங்க அந்த ட்ரெட்மில். எல்லாமே ஆர்வத்தில் தொடங்கிடும், அது கிடையாது, அது நிறைய விஷயம் சார். அதான் சாக்ரட்டிஸ் சொன்னது. அதே சாக்ரட்டிஸுக்கு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு சார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருக்கு விஷம் கொடுத்து நாளைக்கு கொல்லணும். அவர் கேட்குறார், சார் என்ன டைம் ஆச்சு, எங்கே விஷத்தை கொண்டு வாங்க, நான் சாப்பிட்டு சாகணும். அமிர்தத்தவே கொடுத்தா கூட வாங்க யோசிக்கிற காட்டுதை விஷத்தை கேட்டு வாங்கியிருக்கார். வாழ்க்கை ருசிக்கு பகத்சிங்கு நாளை காலையில் தூக்கு. அவர் சொல்கிறார், லெனின் பற்றி ஒரு புத்தகம் கேட்டேனே, அது எங்கே? இன்னும் 5 மணி நேரத்தில் சாக போகிறியா நீ? இந்த நேரத்தில் லெனின் புக்கை படித்து செயல் வாடன்னு சொல்கிறார். இறக்கும்போது கூட சில விஷயத்தை நான் தெரிந்து கொண்டு சாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வரலாறுல இருக்காங்க பார்த்தீங்களா சார்? வரலாறு இருக்காங்க பார்த்தீங்களா? தங்க குணம். இந்த நாட்டுக்காக யாரெல்லாம் வீட்டுக்காக மட்டுமில்லாமல் நாட்டுக்காக வாழ்ந்தானோ அவனைத்தான் வரலாறு திரும்பி பார்க்க. இறந்தார், செத்தார், காலமானார் அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? தனக்காக தான் குடும்பம் தான் பிள்ளை என்று வாழ்ந்து இறந்துபவனை செத்தார்னு சொல்லுவாங்க. பிறருக்காகவும் தனக்காக வாழ்ந்து இறந்தவரை இறந்தார்னு சொல்லுவோம். பிறருக்காக மட்டுமே வாழ்ந்தவரைத்தான் காலமானான்னு சொல்லுவாங்க. 3 காலத்திலும், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். அப்படி யார் இருந்தாங்க? இந்த பேசும்போது சொன்னாங்களே, அப்துல் கலாம் பார்த்தீர்களா? ரொம்ப அருமையான மனிதருங்க. இந்த மாதிரி மேடை நிகழ்ச்சிக்கு போனால் ஒரு சால்வை போர்த்துவாங்க, அதை கூட வீட்டுக்கு எடுத்து போக மாட்டார் என்றால் அதுவும் லஞ்சம் என்று ஆகிவிடும் என்று தனக்கு கொடுத்த பொன்னாடை கூட வேணாம். ரத்தன் டாட்டா சொன்னாங்க பார்த்தீங்களா? ஆச்சரிய மனிதர். இந்தியாவில் மிகச்சிறந்த பணக்கார லிஸ்டில் முதலிடத்தில் இருக்க வேண்டியவர் ரத்தன் டாட்டா. அம்பானியெல்லாம் கிடையாது. ஏன் இருக்கவில்லை என்றால் தன் சொத்தில் 40% 60% ட்ரஸ்ட்டுக்காக கொடுத்த ஒரு மனிதன். ஏழைகள் இருக்கட்டும், ட்ரஸ்ட்டு கொடுங்க, அனாதைலத்துக்கு கொடுங்க, இப்படி கொடுத்து வாழ்ந்ததுனால தான் அவர் இன்றைக்கும் பேசுகிறாங்க. பார்த்து இந்த பட்டிமன்றத்தில் ஒரு கும்பகோணத்தில் ரத்தன் டாட்டாவை நினைவு கொண்டு வராங்கன்னா, இளைஞன் அவர் இறந்தப்ப அவரை பச்சை ஊற்றுனாங்க. ஒரு இளைஞன் நடிகருக்கு சம்மா. அப்போ அவர் சம்பாரித்து வச்ச வெள்ளி பணத்தை விட அவரை இந்த மனித நேயம் பாராட்டியது எதற்காக என்றால்,
பக்கத்தில் போனாலே கொல்கத்தா வீதியில் அப்படி சீல் வடியும் சார், நாற்றம் அப்படி விலை போவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெண்மணி போய் அவங்க சீலை தொடச்சி சுடுதண்ணி வச்சு காலை கழுவி, இப்படி இருக்காங்களே இதே மாதிரி நிறையா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு ஒரு பெரிய அந்த கொல்கத்தா வீதியில் இருக்கிற பெரிய ஒரு பணக்கார்ட்ட போய் நிதி கேட்குறப்ப நீ எல்லாம் நிதி கேட்டு வேண்டும்னு காரி துப்புறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, இது எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டீங்க, எங்கள் ட்ரஸ்ட்டு கோட்னு கேட்டேன், அது எப்போ கொடுக்க போகிறீங்க? அவங்க தான் அன்னை தெரசா. இவங்கெல்லாம் இந்த இன்றைக்கும் பேசுகிறோமே, தெரசா காலத்தில் எத்தனை கோடீஸ்வரன் இருந்தான், எவ்வளோ பங்களா வச்சுருந்தேன், யாராவது பேச முடியுதா? இதெல்லாம் நிலைச்சு இப்போ சமீபத்தில் இந்த காலகட்டத்தில் கேப்டன் அவர்கள் எல்லாம் பேசுகிறாங்களே, என்ன செஞ்சார் அவர்? 250 படங்களை யாராவது பேசுகிறான்னா அன்னதானம் வாங்கலாம் சாப்பிட வச்சார். மனிதன் இருக்கும்போது பேசிவிட்டு இல்லாதப்போ உடனே கோயில் கட்டுற அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டாடுகிறது என்றால் அவர்கிட்ட பணம் கிடையாது, அவர் நடித்த படங்கள் கிடையாது. அப்துல் கலாம் அவர்களை கொண்டாடுவதற்கு காரணம், ஒரு ஆள் இறந்ததுக்கு போகிறான் வாழ்கிறதுக்கு போகிறான் இப்படி வாழ்கிறாயா, இறந்ததுக்கு ஒருத்தன் போகிறான்னா அது அப்துல் கலாம் இறப்பை பார்த்தேன். வெளியே என்ன செல்வாக்கு, எத்தனை மனிதர்களையா எவ்வளோ கொண்டாடுறாங்க, சோசியல் மீடியா பூரா அவர். இப்படி மண்ணில் இடம் பிடிப்பதை விட பிறர் மனதில் இடம் பிடிப்பவர்கள் தான் இந்த சமுதாயம் என்றைக்கும் போற்றும். அதே போல் உங்களால் முடிந்த அளவு சிறு சிறு உதவிகளை செய்யும்போது இந்த புத்தாண்டில் நல்ல ரெசல்யூஷன் எடுப்போம். நீங்களும் அதே மாதிரி இந்த மண்ணில் இடம் பிடிப்பதை விட பிறர் மனதில் நமக்கு பிடித்தவர்களாக நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறானோ அவனைத்தான் இந்த உலகம் விரும்பும் என்று சொல்லி இந்த அழகான புத்தாண்டு தினத்தில் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நாங்கள் அழகாக சொல்லக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கைக்கு அப்பப்போ வந்து வருது பணமாக இருக்கலாம், எப்பயுமே நீடித்த மகிழ்ச்சியை தருவது நல்ல குணமே என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் சொல்லி அன்பு சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.